வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ரவியோட ஹோட்டல் ஓனர், ஒய்ஃப், அவங்களோட பொண்ணு 3 பேருமே இப்போ ஹோட்டலுக்கு வராங்க. என்னோட பொண்ணு வெளிநாட்டுல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்திருக்கிறா. அவ தான் இந்த ஹோட்டல்ல டேக் ஓவர் பண்ண போறா அப்படின்னு சொல்றாரு அவரு. ரவியோட ஓனர் சொல்றாரு, நீங்க தான் என்னோட பொண்ணுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ரவி கூட வேலை பார்க்குற ரவியோட ஃப்ரெண்ட், என்னடா அவர் பொண்ணை உன்னை கவனிச்சுக்க சொல்றாரு அப்படின்னு நக்கலா சொல்றாரு. ரவி ஓனரோட பொண்ணு நீத்து அவங்க ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா இப்போ அங்க ஸ்ருதியுமே வராங்க. நீங்க எல்லாருமே என்ன ஒரு பாஸா நினைக்க வேணாம், நீங்க எல்லாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நீத்து. ஆனா நான் உங்களுக்கு ஒரு பாஸா தான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன பாஸா இருக்க மாட்டேன்னு சொல்றா, அப்புறம் பாஸா நடந்துக்கிறேன்னு சொல்றா, இவன் என்ன லூசா அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி. அங்க ஹோட்டல் மெனு கார்டெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ரவிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப டேலண்டடா இருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க ரவிய. உங்களுக்கு ஹிந்திலாம் பேச தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க நீத்து. எனக்கு ஹிந்திலாம் தெரியாது மேடம், தமிழ் மட்டும்தான் அப்படின்னு ரவி சொல்றாரு. நார்த் சைட்லாம் போனீங்கன்னா அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க நீத்து. எனக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இவங்க யாரு அப்படின்னு நீத்து கேக்குறாங்க. இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு ரவி. நீங்க மேரிடா, உங்களை பார்த்தா ரொம்ப எங்கா இருக்கு, நீங்க அன்மேரிடுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க நீத்து. ரவிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. ரவியோட ஃபோன் நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அநேகமா இப்போ ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நடுவுல இந்த நீத்துனால பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ரோகிணிய பிளாக்மெயில் பண்ற அந்த பிஏவை பாக்குறதுக்காக வித்யாவை கூப்பிட்டு வராங்க ரோகிணி. ரோகிணிட்ட அந்த பிஏ சொல்றாரு, நான் உன்னை மட்டும் தானே தனியா வர சொன்னேன் ரோகிணி அப்படின்னு கேக்குறாரு. பேங்க் மட்டும் வரும்னு பார்த்தா கூடவே பொட்டுக்கடையும் கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னு நக்கலா பேசுறாரு. எப்படியே நீ பிச்சை கேட்கறதுக்கு தானே வந்திருப்ப, என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. என் மேல சின்னதா ஒரு கேஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பிஏ. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஏரியால வருது அப்படின்னு சொல்றாரு அவரு. அங்க என்னோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போய் நான் செட்டில் ஆயிடலான்னு இருக்கிறேன், அதுக்காக நீ ஒரு 30 லட்சம் ரூபாய் மட்டும் கொடு ரோகிணி, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பிஏ. இதெல்லாம் சரியா வராது ரோகிணி, இவன் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு வித்யா சொல்றாங்க. தாராளமா கொடுங்க அப்படின்னு நக்கலா சொல்றாரு அந்த பிஏ. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? ஒரு குடும்பத்தை 1 வருஷமா நான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறேன், அதை தெரிஞ்சு ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான்னு சொல்வீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இந்த 30 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. என்ன ரோகிணி, ஏதோ பேங்க்ல லோன் அப்ளை பண்ற மாதிரில இவன் கேக்குறான் அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. எனக்கு வேற வழியே இல்ல, அந்த சிட்டியை தான் போய் பார்க்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இதுக்கிடையில மீனாவோட அம்மாவை பாக்குறதுக்காக மீனா வீட்டுக்கு போறாங்க. சத்யா காலேஜ் போயிட்டானா அப்படின்னு சத்யா பத்தி விசாரிக்கிறாங்க. அவனை பத்தி ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் மீனா அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. வர வர அவனோட பழக்க வழக்கம் எதுவும் சரியில்லைம்மா, அவனோட சட்டையை துவைக்கிறப்ப சிகரெட் தூள் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. சத்யா சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கோவப்படுறாங்க மீனா. அதுக்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி தான், அந்த சிட்டியை போய் நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கோவமா கிளம்பி போறாங்க. நேரா சிட்டி இருக்கிற இடத்துக்கு போறாங்க மீனா. சிட்டிட்ட போய் சண்டை போடுறாங்க. உன்னாலதான் என் தம்பி கெட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. உன் தம்பி கெட்டு போகாம இருக்கணும்னா அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படின்னு நக்கலா சொல்றாரு சிட்டி. உன்னாலதான் அவன் சிகரெட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு பழகி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சண்டை போடுறாங்க மீனா. ஃப்ரெண்டோட அக்கான்னு பாத்துட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு சிட்டி. அதை கேட்ட மீனாவுக்கு கோபம் வந்துருது. சிட்டியை அடிக்கிறதுக்கு கையோங்கிடுறாங்க. மீனாவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு சிட்டி. கீழே விழுந்ததுல மீனா தலையில அடிபட்டு இப்போ ரத்தம் வருது. அந்த டைம்ல கரெக்டா இப்போ முத்து அங்க வந்துடுறாரு. என் பொண்டாட்டி மேல எவ்வளவு தைரியம் இருந்தா கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை போட்டு அடிச்சிடுறாரு. மீனாவை இப்போ பிடிச்சு தூக்கி விடுறாரு. பார்த்தா முத்துவோட கையில ரத்தம் இருக்கு. இவன் எதுவும் ஒண்ணு அடிச்சானா மீனா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நான் தான் அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன் அப்படின்னு திமிரா சொல்றாரு சிட்டி. அதை கேட்ட முத்து ரொம்ப டென்ஷன் ஆகி மறுபடியும் சிட்டிய அடி வெளுத்துடுறாரு. சிட்டியோட கைய உடைச்சு விட்டுறாரு. நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அத்தை தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. நல்ல வேளை கரெக்டான நேரத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நேரா இப்போ மீனாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல இப்போ மீனாவுக்கு செக் பண்ணிட்டு தலையில சின்னதா கட்டு போட்டு விடுறாங்க. எப்படி உங்களுக்கு தலையில அடிபட்டுச்சு அப்படின்னு டாக்டர் விசாரிக்கிறாங்க. வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு பொய் சொல்லிடுறாரு முத்து. லேசான காயம்தான், ஸ்டிச்சிங் கூட போட தேவையில்லை, ஆனா சின்னதா ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். நாங்க அவசரப்பட்டு போயிருக்க கூடாதுங்க அப்படின்னு மீனா ஃபீல் பண்றாங்க. முத்து சொல்றாரு, நான் தான் எதையும் யோசிக்காம பண்ணிடுவேன், நீ என்ன இப்ப என்ன மாதிரி மாறிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு முத்து.
முன்னாடிலாம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இப்ப நீங்க பண்றீங்களா? அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீயா இரு மீனா, நான் நானா இருக்கிறேன். அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. மீனாவ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த டைம்ல மீனாவோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து முத்து தான் பேசுறாரு. மீனாவோட அம்மா தான் பேசுறாங்க. எங்க இருக்கிறீங்க மாப்ள அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல வேளத்த நீங்க கால் பண்ணி சொன்னீங்க. நான் கரெக்டான நேரத்துக்கு சிட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. நீங்க பதறாம நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. இப்போ மீனாவும் நானும் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. சிட்டி மீனாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாரு. மீனாவுக்கு பெருசாலாம் ஒன்றும் அடிபடல, நீங்க பதறாதீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அதை கேட்ட மீனாவோட அம்மா ரொம்ப பதறி போயிடுறாங்க. நீங்க இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க மாப்பிள்ள, நான் உடனே வந்து பார்க்கணும் மீனாவை அப்படின்னு சொல்றாங்க. நான் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் தான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.